சார், அமெரிக்கா இந்தியா மீது ஒரு 50% வரி விதிப்பை உயர்த்திருக்காங்க சார். இது எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துது சார்? இன்னைக்கு தமிழக முதல்வர் கூட பதிவு செய்திருக்கிறார். இந்தியாவில் எல்லா மாநிலங்களுமே இதனால் கடுமையாக பாதிக்கப்படும். தமிழ்நாடு பெரிய பாதிப்பை சந்திக்க இருக்கிறது. என்ன காரணம் என்றால், பெருமளவு குறிப்பாக திருப்பூரில் இருக்கக்கூடிய அந்த ரெடிமேட் கார்மெண்ட்ஸ், அந்த ஆடை உற்பத்தி செய்யக்கூடிய அந்த நிறுவனங்கள் தங்களது ஏற்றுமதிக்கு பெருமளவில் அமெரிக்காவை சார்ந்து இருக்கின்றன. ஒட்டுமொத்த ஏற்றுமதியில் திருப்பூரிலிருந்து ஆகக்கூடிய ஏற்றுமதியில் 40% அமெரிக்காவுக்கு திருப்பூர் ஆயத்தாடை உற்பத்தியாளர்கள் ஏற்றுமதி செய்கிறார்கள். இப்போ உதாரணத்துக்கு நாம் இங்கேருந்து 1000 ரூபாய்க்கு ஒரு சட்டையை கொடுக்குறோன்னு வச்சுங்க அமெரிக்காவுக்கு. இப்போ அந்த சட்டையோட விலை 1500 ரூபாய். ஏன்னா 50% டேக்ஸ் போட்டதுனால 1500 ரூபாய்க்கு இந்த சட்டையை ஏற்றுமதி பண்ணணும். நீங்கள் 1500 ரூபாய்க்கு நீங்கள் ஏற்றுமதி பண்ணிங்கன்னா அங்கே இருக்கிறவன் என்ன விலைக்கு விற்பான்? அந்த 500 ரூபாய் டேக்ஸை யார் கட்டணும்? நம்ம கட்டணும் சார். ஆனால் அதை எண்ட் யூசர் கிட்ட இருந்து தான் நம்ம எடுக்கணும். அவன் 1000 ரூபாய் சட்டையை திடீர்னு 1500 ரூபாய்க்கு அமெரிக்காவில் விற்றா அங்கே ஏன் வாங்குவான்? அந்த கடையில் விலை உயரும். அப்போது இதே 1000 ரூபாய் சட்டையை 600 ரூபாய்க்கு பண்ணுறதுக்கு பங்களாதேஷ் தயாராக இருக்கும்போது உங்களிடம் ஏன் வாங்க வேண்டும்? வியட்நாம் இந்த சட்டையை மலிவு விலையில் தயார் செய்யும்போது அவர்கள் ஏன் உங்களிடம் வாங்க வேண்டும்? நாளைக்கு இலங்கை உற்பத்தியை தொடங்குது, சட்டை உற்பத்திகளை, ஜவுளி உற்பத்தியை தொடங்கி அவங்க பண்ணாங்கன்னா ஏன் வாங்கணும்? ஸோ இது ஒரு மிக கடுமையான நெருக்கடி. இதுக்கு இதோட தொடக்கம் எல்லாம் எங்கே இருந்து ஆரம்பிக்கிறது என்பதை நாம் பார்த்தா, பிஜேபி அரசு வந்ததிலிருந்து ஏற்பட்டிருக்கக்கூடிய வெளியுறவு கொள்கையின் தோல்வியின் காரணமாகத்தான் இந்த பாரதூர விளைவுகள் ஏற்பட்டிருக்கின்றன. 5 ஆண்டுகளுக்கு முன் 2020ஆம் ஆண்டு சீனாவோடு நமக்கு ஏற்பட்ட அந்த எல்லை தகராறில் இந்திய இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டனர். அதையொட்டி இந்திய அரசு சீனாவினுடைய பொருட்கள் எல்லாவற்றுக்கும் தடை விதித்தது. டிக்டாக் எல்லாம் அதுக்காக தான் தடை விதித்தார்கள். சீன செயலிகள் அது இதுன்னு எல்லாவற்றுக்கும் தடை விதித்தார்கள். அந்த தடையை எந்த துணிச்சலில் நாம் விதித்தோம் என்றால், அமெரிக்காவின் ஆதரவு நமக்கு இருக்கிறது என்ற துணிச்சலில் நாம் அந்த தடையை விதித்தோம். எந்த அளவுக்கு இது நடந்தது என்றால், அமெரிக்க தேர்தல் நடக்கும் சமயத்தில் இங்கிருந்து பிரதமர் அமெரிக்காவுக்கு சென்று இந்திய வம்சாவளியினர் அதிகமாக வாழக்கூடிய பகுதிகளில் போய் அப்கி பார் ட்ரம்ப் கி சர்க்கார் என்று அவர் ட்ரம்ப்புக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்யும் அளவுக்கு இந்த ஆதரவு அதிகரித்தது. எப்போதுமே ஒரு நாடு எல்லா ஆப்ஷன்ஸையும் திறந்து வச்சுருக்கணும். இது பிரச்சனையானா அடுத்ததை வச்சு பேலன்ஸ் பண்ணணும். இதுதான் வெளியுறவு கொள்கை. அண்ட் இந்தியாவோட வெளியுறவு கொள்கை பெரும்பாலும் அமைப்பு சாரா வெளியுறவு கொள்கை. அதாவது எந்த நாட்டுக்கும் ஆதரவும் இல்லை, எதிர்ப்பும் இல்லை என்றது போல ஒரு கொள்கையை நாம் நேரு காலத்திலிருந்து கடைபிடித்து வந்தோம். இப்போது கூடுதலாக நாம் அமெரிக்காவை சார்ந்ததன் காரணமாக சீனா நமக்கு கிட்டத்தட்ட எதிரி நாடாக ஆகிவிட்டது. அமெரிக்க அதிபர் அவர் வந்ததிலிருந்து தான் தோன்றித்தனமாக வரி விதிப்புகளை எல்லா நாடுகள் மீதும் விதித்து கொண்டிருக்கிறார். அந்த வகையில் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் சில ஆண்டுகளுக்கு முன்பு போர் தொடங்கிய சமயத்தில் ஐரோப்பிய நாடுகள் ரஷ்யா மீது பொருளாதார தடையை விதித்தன. ரஷ்யா ஏற்றுமதி செய்யக்கூடிய கச்சா எண்ணெயை யாரும் வாங்கக்கூடாது, வாங்கியவர்கள் மீது நாங்கள் பொருளாதார தடை விதிப்போம் என்று சொன்னார்கள். ரஷ்யா மீதும் பொருளாதார தடையை விதித்தார்கள். இது செய்தவுடன் ரஷ்யா என்ன செய்தது? சர்வதேச சந்தையில் ஒரு கச்சா எண்ணெய் பீப்பாயின் விலை $80 என்றால் ரஷ்யா நான் $60 தருகிறேன், $40 தருகிறேன் என்று விலையை குறைத்தது. விலையை குறைத்ததும் நாம் என்ன பண்ணுறோம்? கம்மியாக கிடைக்குது, $50 கம்மியாக கிடைக்குதுன்னு சொல்லிட்டு வாங்கி நாம் தொடர்ந்து இறக்குமதி செய்தோம். இந்த இறக்குமதி செய்ததனால் இந்திய மக்களுக்கு ஏதாவது லாபமா என்று கேட்டீர்கள் என்றால் மக்களுக்கு எந்த லாபமும் கிடையாது. சர்வதேச சந்தையில் வாங்கக்கூடிய கச்சா எண்ணெயின் விலையை விட ரஷ்யாவின் எண்ணெய் குறைவாக இருந்தால் நம்ம ஊரில் பெட்ரோல் டீசல் விலை குறைஞ்சிருக்கணும். ஆனால் இந்த லாபத்தை யார் சம்பாதித்தது என்று பார்த்தீர்கள் என்றால், ரிலையன்ஸ் குழுமத்தின் முகேஷ் அம்பானி தான் இதன் லாபம் அத்தனையும் சந்தித்தார். ஏனென்றால் ரிலையன்ஸோட முக்கியமான பிஸ்னஸ் எண்ணெய் சுத்திகரிப்பு பிஸ்னஸ். ரிலையன்ஸ் ரிஃபைனரி தான் அது மெயின். அதுக்கப்புறம் தான் அந்த ஃபோனு, துணி கிடையாது, இதெல்லாம் பின்னால் வந்தது. ரிஃபைனரியில் தான் அவங்க அதிகமாக சம்பாதித்தார்கள். ஸோ அந்த கச்சா எண்ணெயை குறைந்த விலைக்கு அங்கிருந்து வாங்கி சுத்திகரிப்பு செய்து அதை ஐரோப்பிய நாடுகளுக்கே ஏற்றுமதி செய்து ரிலையன்ஸ் நிறுவனம் இந்த 4-5 ஆண்டு காலத்தில் கொள்ளை லாபம் சம்பாதித்தது. இப்போது அமெரிக்க அதிபர் திரு ட்ரம்ப் அவர்கள் இந்தியா மீது இந்த 50% வரியை விதித்திருப்பதற்கான காரணம், நீ ரஷ்யாக்கிட்டேருந்து எண்ணெய் வாங்குற, நான் உக்ரைன் கூட போரை நிறுத்தணுன்றதுக்காக ரஷ்யாவை டைட் பண்ணலான்னு சொல்லிவிட்டு அங்கே எண்ணெய் வாங்காதீங்கன்னு சொன்னால் நீ வாங்கிக்கிட்டே இருக்கிற, உனக்கு 50% வச்சுக்க என்று வரியை விதித்து விட்டார். சரி, இந்தியா மட்டும்தான் இது போல் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குகிறது என்றால் சீனாவும் வாங்குகிறது. ஆனால் சீனா மீது வரி விதிக்கவில்லை. ஏன்? என்ன காரணம் என்றால், சீனாவிலிருந்து அரிய வகை தாது பொருட்கள் இதெல்லாம் அமெரிக்காவுக்கு தேவையாக இருக்கிறது. ஸோ அமெரிக்காவில் உற்பத்தியாகக்கூடிய
மின்சார வாகனங்களுக்கு, எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு மேக்னெட்டு, காந்தம் தேவைப்படுகிறது. இந்த காந்தம் சீனாவில் இருக்கிறது. சீனா மீது அதிக வரியை விதித்தால் காந்தத்தை கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு சீனா மீது விதித்த வரியை தள்ளி போட்டு கொண்டே இருக்கிறார்கள். இன்றைக்கு உலகத்திலேயே அதிகமாக வரி விதித்திருக்கக்கூடிய நாடுகளில் இந்தியா முதன்மையாக இருக்கிறது. இப்போ எது எதெல்லாம் பாதிக்கப்படுகிறது என்று நீங்கள் கேட்டீர்கள் என்றால், ஃபஸ்ட்டு ஆடை, சம்மர் ஆர்டர், வின்டர் ஆர்டர், ஸ்ப்ரிங் ஆர்டர்னு இது காலத்திற்கு ஏற்றாற்போல் அதற்கு தகுந்த மாதிரியான துணிமணிகளை அமெரிக்கா ஏராளமாக ஏற்றுமதி செய்கிறது. இந்த ஏற்றுமதியை நம்பி ஏராளமான ஆயத்தாடை நிறுவனங்கள் திருப்பூர் மற்றும் அந்த பகுதியில் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. இப்போதே அமெரிக்க நிறுவனங்கள் இந்த டேரிஃப் 50% டேரிஃப் வருதுன்னொன்னே அமெரிக்க நிறுவனங்கள் எங்களுக்கு துணி வேண்டாம் என்று நிறுத்தி வைத்து விட்டார்கள். இப்போ நீங்கள் ஒரு ரெடிமேடு ஷாப்பு, டிஷர்ட் செய்கிற ஒரு நிறுவனத்தை திருப்பூரில் வச்சுருக்கிறீங்க. 500 பேர் வேலை செய்கிறாங்க. நீங்கள் 500 பேருக்கு சம்பளம் கொடுத்து போனஸ் எல்லாம் கொடுத்து அவர்களை எப்படி வைத்திருக்கிறீர்கள் என்றால், ரெகுலராக உங்களுக்கு ஆர்டர், அமெரிக்கன் ஆர்டர் வந்துக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி ஆர்டர் நின்றுச்சு. எப்படி சம்பளம் கொடுப்பீங்க? ஆர்டர் இல்லை, மேனுஃபேக்சர் பண்ணி யார் வாங்குறது? அந்த துணியுமே கொஞ்ச நாளைக்கு மட்டும் தான் சார் வச்சுருக்க முடியாது, அதுக்கப்புறம் இதாகிருங்களா சார்? மக்கி போயிடும்பா. பழைய துணி யார் வாங்குவா? உற்பத்தியை நிறுத்திவிட்டார்கள். ஏற்கனவே பல கோடி ரூபாய் மதிப்புள்ள உற்பத்தி செய்யப்பட்ட துணிகள் தேக்கமடைந்திருக்கின்றன. ஏன்னா இங்கேருந்து துணியை நீ ஏற்றுனீங்கன்னா கப்பல் வழியாக போகிறதுக்கு 1 மாதம் கிட்ட ஆகும். அதுக்கு ஏற்ற மாதிரி டைமெல்லாம் கேல்குலேட் பண்ணி தான் எக்ஸ்போர்ட் நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ஆகஸ்ட் 27 50% டேரிஃப் வந்துச்சுன்னு சொன்னோன்னே இனிமேல் எங்களுக்கு ஆர்டர் வேணான்னு அப்படியே நிப்பாட்டிட்டாங்க. ஷிப்புக்கே போகாது, இந்த துணி அங்கேயே இருக்கும். இன்னொன்று, வியட்நாமு, பங்களாதேஷ் போன்ற நாடுகள் இங்கேயே நீங்கள் பார்க்கலாம். இங்கேயே நீங்கள் போய் ஒரு துணிக்கடையில் போய் துணி எடுத்திங்கன்னா மேட் இன் பங்களாதேஷ் என்ற துணி இப்போ இங்கே நம்ம ஊருக்கே வர ஆரம்பிச்சிருச்சு. அங்கே இதை விட மலிவாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இது எல்லாவற்றுக்கும் காரணம் இந்திய அரசுடைய வெளியுறவு கொள்கையின் தோல்வி. ஏன் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கும் சீனாவுக்கு வரி விதிப்பு அதிகமாக செய்யவில்லை, நமக்கு வரி விதிப்பு அதிகம் என்றால் இந்தியாவோட தேவை அவர்களுக்கு இல்லை. சரி, இப்போ இந்த மாதிரி பண்ணுறாங்களே, நாங்கள் உங்கள் பொருட்களை பகிஷ்கரிக்கிறோன்னு சொல்ல முடியுமா இந்தியா? இந்த ஆப்பிள் ஃபோன்லாம் அங்கேருந்து தான் நம்ம வாங்குறோம்னு நினைக்கிறேன். சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுன்னா, நாம் அமெரிக்க பொருளாதாரத்தை சார்ந்து இருக்கிறோம். பெரும்பாலும் அமெரிக்க பொருளாதாரத்தை சார்ந்து இருக்கிறோம். ஐஃபோனு, நம்ம யூஸ் பண்ணுற ட்விட்டரு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டா, கூகுள், யூடியூபு, விண்டோஸு எல்லாமே அமெரிக்காவுடையது. அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி இந்த சீனா கூட சண்டைன்னு சொன்ன உடனே டிக்டாக்கை பேன் பண்ணீங்க, இப்போ எதை பேன் பண்ணுவீங்க? மைக்ரோசாஃப்ட் நின்றுச்சுன்னா பாதி கம்பெனி நின்றுடும், அவுட்லுக்கு போச்சுன்னா பாதி கம்பெனி நின்றுடும், மேக்கு போச்சுன்னா பாதி கம்பெனி நின்றுடும், அடோபு. ஸோ ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் இப்போது நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். திருப்பூர் ஆயத்தாடை உற்பத்தியாளர்கள், ஜவுளி உற்பத்தியாளர்கள் இப்போது மத்திய அரசிடம் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். கோவிட் காலகட்டத்தில் எங்களுக்கு கடன் கட்டுவதிலிருந்து சலுகை அளித்தீர்கள், வட்டி தள்ளுபடி செய்தீர்கள், அது போன்ற சலுகையை நீங்கள் இப்போது எங்களுக்கு தாருங்கள் என்று சொல்கிறார்கள். அவர்களுடைய கோரிக்கை நியாயமானது. ஒரு மிகப்பெரிய கடுமையான நெருக்கடியை நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். ஆயிரக்கணக்கான தொழிலாளிகள் வேலை இழப்பார்கள். நீங்கள் அந்த முதலாளிகளை குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. உற்பத்தியாகி அவனுக்கு வருமானம் வந்தால் தான் உங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியும், இல்லைன்னா எப்படி சம்பளம் கொடுப்பான்? இது மட்டுமல்ல, தூத்துக்குடியிலிருந்து இறால், ஆக்டோபஸ், மீன், நண்டு போன்றவற்றை தொடர்ந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய நிறுவனங்கள் அந்த பகுதியில் இருக்கின்றன. அமெரிக்கா மட்டுமல்லாமல் ஐரோப்பா, ஜப்பான் போன்ற நாடுகளுக்கும் அவர்கள் ஏற்றுமதி செய்கிறார்கள். 13 கடற்கரையோர மாவட்டங்களிலிருந்து அந்த கடல் பொருட்கள் தூத்துக்குடிக்கு வந்து தூத்துக்குடி துறைமுகத்திலிருந்து அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளுக்கு செல்கிறது. இப்போது அந்த பொருட்களுக்கான வரி 60%. அந்த 50%, 58.42%, ஒரு 2% சர்ச்சார்ஜ் அது இதெல்லாம் சேர்த்து 60% நீங்கள் கட்டணும். இதே நேரத்தில் ஈக்வடார், இந்தோனேஷியா போன்ற நாடுகளுக்கு வெறும் 15%, 19% வரிதான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போது தூத்துக்குடியில் இந்த மீன் உற்பத்தியாளர்கள் இந்த ஏற்றுமதியை ப்ராசஸ் பண்ணி உறைய வைக்கப்பட்ட சீஃபுட், அந்த சீஃபுட்டை வாங்கி உறைய வச்சு இறால்கள் எல்லாம் உறைய வைத்த இறால்களாக மேலே எங்கள் அமெரிக்காவுக்கு அனுப்புகிறார்கள். அது கடுமையான நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கிறது. இது போக ஏராளமான தோல் பொருட்களை நாம் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்கிறோம். லெதராகவும் பண்ணுறோம், செய்து முடிக்கப்பட்ட ஷூ மற்றும் காலனியாகவும் அனுப்புகிறோம். அந்த லெதர் இண்டஸ்ட்ரியில் மட்டும் விதிக்கப்பட்ட இந்த 50% டேரிஃபின் காரணமாக 75,000 பேர் லெதர் இண்டஸ்ட்ரியில் மட்டும்
வேலை இழக்கிறார்கள். திருப்பூரில் இப்போது மட்டும் 4000 கோடி ரூபாய் மதிப்பிலான துணிகள் உற்பத்தி செய்யப்பட்டு தேக்க நிலையில் இருக்கின்றன. இந்த வருஷம் தீபாவளிக்கெலாம் யாருக்கும் போனஸ் கிடையாது, வேலையே இருக்காது. வேலை இருந்தால் தானே போனஸ் இதெல்லாம். ஸோ மிக கடுமையான ஒரு நெருக்கடியை நாம் இந்தியா சந்தித்து கொண்டு இருக்கிறது. இது தொடர்ந்து ஒரு வெளியுறவு கொள்கையில் ஏற்பட்ட தோல்வியின் காரணமாகத்தான் அமெரிக்கா கூட சண்டை போடுற நிலைமையில் நாம் இல்லை. இப்போ உள்ளூரில் உற்பத்தி செய்ய வேண்டும் என்று பிரதமர் திருப்பி ஸ்வதேசி என்ற அந்த முழக்கத்தை எடுத்திருக்கிறார். உள்ளூரில் உற்பத்தி செய்ய வேண்டும் என்றால் நாம் இது வரைக்கும் ஒரு வேர்ல்டு கிளாஸ் பிராண்டுன்னு சொல்லிக்கிற மாதிரி என்ன ப்ராடக்ட்டை நாம் செஞ்சுருக்கோம் சொல்லுங்கள். இந்தியாவோட வலிமை என்னவென்று கேட்டீர்கள் என்றால் மேன் பவரை நாம் ஏற்றுமதி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அமெரிக்காவுக்கு இந்தியாவை சேர்ந்தவர்கள் பலர் மென்பொறியாளர்கள் என்ற அடிப்படையில் தான் பலர் சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த மென்பொறியாளரை வேறு ஊர்லேருந்து எடுத்துகிட்டு போகிறான், சீனாவிலேருந்து எடுத்துக்கிட்டு போகிறாங்க. இப்போ சீனாவை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் BYD என்ற ஒரு உலகத்தரத்திலான ஒரு பேட்டரி காரை உலகம் முழுக்க அவர்கள் ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கிறார்கள். AI டெக்னாலஜியில் ChatGPT இது போன்ற மிக உலகின் சிறந்த AI மென்பொருட்களுக்கு இணையாக சீனா DeepSeek என்ற ஒரு மென்பொருளை சீனா உற்பத்தி பண்ணி பிராண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஏஐக்கு ChatGPTக்கு ஈக்குவலாக கம்பீட் பண்ணுற அளவுக்கு அந்த DeepSeek AI சாஃப்ட்வேர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் அப்படி சொல்லிக்கிற மாதிரி ஒரே ஒரு ப்ராடக்டை உருப்படியாக யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் ஓவர் நைட்டில் விவாதித்து சரி செய்யக்கூடிய விஷயம் இல்லை. இருந்தாலும் இந்தியாவின் கடந்த 11 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய அணுகுமுறை தான் இந்த வீழ்ச்சிக்கெல்லாம் காரணம் என்று நாம் யோசித்து கொள்ள வேண்டும். மேக் இன் இந்தியா அது இதுன்ட்டுலாம் எவ்வளவோ திட்டங்களை பிஜேபி அரசு கொண்டு வந்தது. மேக் இன் இந்தியாவில் என்ன பண்ணீங்க நீங்கள் இது வரைக்கும் சொல்லுங்கள் சார். இன்னொன்று இங்கே GST ஒரு முக்கிய காரணமாக இருக்க முடியுமா சார் இந்த தொழில்துறை? அதெல்லாம் இல்லாமல் ரிசர்ச்லேயே நம்ம பெரிய அளவுக்கு ஒரு சயின்டிஃபிக் டெம்பரை வளர்க்கக்கூடிய வேலைகளை நாம் செய்யவில்லை. இல்லை, அதுக்கு என்ன காரணம்னா நம்ம ஊரில் இருக்கக்கூடிய வறுமை ஒரு மிக முக்கியமான காரணம். அமெரிக்கா ஏன் இவ்வளோ வளர்ந்துருக்கிறது என்றால் அமெரிக்காவுடைய தனிநபர் வருமானம் ஒரு ஆண்டுக்கு $98,000. இந்தியாவில் ஒரு சராசரி ஆண்டு வருமானம் ஒரு ஆளுக்கு $2,200. $2,200 எங்கே இருக்குது? $98,000 எங்கே இருக்குது? $2,200 தான் ஒரு தனிநபரின் சராசரி வருமானம் என்று நீங்கள் கணக்கு வைத்து கொண்டால் அந்த $2,200 நீங்கள் சோறு திங்கிறதுக்கும் துணி வாங்குறதுக்குமே சரியாக போயிடும். ரிசர்ச்சுக்கெலாம் எப்படி நீங்கள் செலவு பண்ணுவீங்க? இன்னொன்று, இந்த $2,200 தனிநபர் வருமானம்னா இந்த $2,200 பெருமளவு அடானிகள் அம்பானிகள் போன்றவர்களிடம் குவிந்து கிடக்கிறது. ஏழை மக்களின் எண்ணிக்கை தான் அதிகம். அப்போது இந்த மாதிரி உனக்கு நான் கொடுக்குற சம்பளத்தில் உன்னால் பெருசாக இன்வெஸ்ட் பண்ண முடியுமா? வீடு வாங்குறதை பற்றி யோசிப்பியா? நீ கொடுக்குற சம்பளம் சாப்பிட்டுட்டு வீட்டில் அம்மாவுக்கு ஏதாவது ஒன்று அனுப்ப முடியுமாட்டு இவ்வளோ தான் உன்னோட சிந்தனையே இருக்கும் இல்லையா? உனக்கு மாதம் 2 லட்ச ரூபா சம்பளம் வந்துச்சுன்னா நீ அடுத்த கட்டமாக இன்வெஸ்ட்மெண்ட்டு வேறு ஏதாவது யோசிப்பேன். அங்கே இதே மாதிரி ஹேண்ட் டு மவுத் தான் பெரும்பாலான பாப்புலேஷன் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் சயின்டிஃபிக் டெம்பரை வளர்க்குறதுக்கு நாம் பெரிய அளவில் கான்சன்ட்ரேட் பண்ணல. நேரு காலத்தில் உருவாக்கப்பட்ட IITகள் இந்த அறிவியல் ஆராய்ச்சிகளில் பெரும் முதலீடு செய்து பெரும் கவனம் செலுத்தி அந்த நிலையங்களை எல்லாம் IIT நேரு காலத்தில் தான் உருவாக்கினார்கள். இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த பிஜேபியின் தலைவர்கள் கடந்த வாரம் முன்னாள் அமைச்சர் திரு அனுராக் தாக்கூர் அவர்கள் பள்ளி குழந்தைகளிடம் பேசுகிறார். விண்வெளிக்கு முதலில் சென்றவர் யார் என்று கேள்வி கேட்கும்போது நீல் ஆம்ஸ்ட்ராங், யூரி கேகரின் என்று சிலர் பதில் சொல்கிறார்கள். கிடையாது, அனுமன் தான் முதலில் சென்றது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம பிரதமர் அவர்களே உலகின் முதல் பிளாஸ்டிக் சர்ஜரி செய்தவன் ஒரு இந்தியன், ஒரு இந்து. விநாயகரோட தலையை எதிர்த்து மனுஷன் தலையில் வச்சு நாம் செஞ்ச பிளாஸ்டிக் சர்ஜரி உலகுக்கே வழிகாட்டுதலாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். முன்னாள் மத்திய பிரதேஷ் முதலமைச்சரும் மத்திய அமைச்சருமான திரு சௌஹான் அவர்கள். விமானத்தையே நம்ம தான் கண்டுபிடிச்சோம், புஷ்பக விமானம்லாம் அந்த காலத்தில் இருக்குது பாருங்க. இப்படி இருந்துகிட்டு இருந்தா நீ எப்படி அது மாதிரி கதை சொல்லிவிட்டு உட்காந்து நிலாசோறு சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு இருக்க வேண்டியதுதான். உருப்படியாக ஏதாவது ஒரு கண்டுபிடிப்பு இன்றைக்கி வேர்ல்டு கிளாஸ் பிராண்டுன்னு சொல்லிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு பிராண்ட் இருக்கா? அப்படி இது என்ன எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கிறதுனா, லெதர் இண்டஸ்ட்ரியில் மட்டும் 75,000 பேருக்கு வேலை போகுதுன்னா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியெல்லாம் எனக்கு எடுத்துக்கங்க. டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் இந்த திருப்பூரில் ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனியில் வேலை செய்கிற ஒரு குடும்பம்னு எடுத்துக்கங்க. என்ன சம்பாரிச்சிருவாங்க? ஆனால் அந்த சம்பாத்தியத்தை நம்பி தானே ஒரு குடும்பம் வாழுது. இப்போ அவங்களுக்கு எல்லாம் திடீர்னு ஒரே நேரத்தில் திருப்பூரில் எக்ஸ்போர்ட் ஆர்டர் இல்லைன்னா இங்கே எத்தனை பேர் வாங்குவான்? எத்தனை சட்டை வாங்குவ நீ? அப்போது தேவைக்கு அதிகமான உற்பத்தி ஏற்பட்டு தேங்கினால் அதுவும் வீணாக தானே போகும். அதை வச்சுட்டு என்ன பண்ணுவீங்க? தமிழக முதலமைச்சர் நீங்கள் மத்திய அரசு உடனடியாக தலையிட்டு வரி சலுகைகள், கடன் தள்ளுபடி, கொரோனா பீரியடில் என்னென்ன பண்ணீங்களோ அதெல்லாம் கொடுங்க என்று கேட்டிருக்கிறாங்க. ஒரு மிக மிக கடுமையான ஒரு நெருக்கடி. பிரதமர் அவர்கள் போய் ஒரு வெளிநாட்டு அதிபர்களையும் தலைவர்களையும் கட்டி பிடிச்சிட்டோன்னா அது ஒரு மிகச்சிறந்த ராஜதந்திரம் என்று நினைத்து போகிற இடத்துல எல்லாம் கட்டி பிடிச்சிட்டு சிரிச்சுக்கிட்டு ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுக்குறதுல தான் அவர் கவனம் செலுத்தினாரே தவிர உருப்படியாக இந்தியாவின் நலனை பாதுகாக்கும் வேலையை அவர் செய்யவில்லை. இந்தியாவோட வெளியுறவு கொள்கை எந்த அளவுக்கு தோல்வியை தழுவி இருக்கிறது என்றால்
பாகிஸ்தானோடு போரிட்டு பாகிஸ்தானிலிருந்து பிரிந்து உருவான 1971 உருவான பங்களாதேஷ் மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையே முதல் முறையாக பேச்சுவார்த்தை தொடங்கி இருக்கிறது. இது ஆபத்து இந்தியாவுக்கு. பாகிஸ்தானும் பங்களாதேஷும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தால் தான், ஏன்னா நம்ம தானே உருவாக்குனது பங்களாதேஷை, சண்டை போட்டுக்கிட்டு இருந்தால் தான் நமக்கு நல்லது. அவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்துட்டு 2 பேரும் ஒரே நேரத்தில் தாக்குதல் நடத்துனாங்கன்னா என்ன ஆக முடியும்? இப்போ ரீசெண்டாக அந்த ஆப்ரேஷன் சிந்தூர் நடந்தது இல்லையா? நம்ம பாகிஸ்தான் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த நேரத்தில் பங்களாதேஷ் சைட்லேருந்து நமக்கு தாக்குதல் நடத்துனாங்கன்னா சமாளிக்க முடியுமா? இன்னொன்று, ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயமாக பங்களாதேஷுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே கூட்டு இராணுவ நடவடிக்கைகளில் ஈடுபட தொடங்கி இருக்கிறார்கள். நேபாள் நமக்கு பகை, மாலத்தீவு நமக்கு பகை, மொரிஷியஸ் பகை. ஸோ வெளியுறவு கொள்கையில் ஒரு முழுமையான தோல்வியை நாம் சந்தித்து இன்றைக்கி நம்மளுடைய தொழிலாளர்கள் கடுமையான நெருக்கடியை சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய நிலைமையில்தான் நம்முடைய வெளியுறவு கொள்கை இந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டிருக்கிறது. சரி, இவ்வளோ தூரம் நம்ம எல்லாரும் 50% வரியை நாம் சந்திக்கணும், இதனால் வேலை இழப்பை சந்திக்கணும்னா இதெல்லாம் யாருக்காக என்று கேட்டீர்கள் என்றால், முகேஷ் அம்பானிக்காக தானே நம்ம இவ்வளோ கஷ்டத்தை சந்திக்கணும். முகேஷ் அம்பானிக்கா வேலை போகுது? மலிவான விலையில் ரஷ்யாவிலிருந்து எண்ணெயை இறக்குமதி செய்து இதனால் அதிகமான லாபத்தை சம்பாதித்தது ரிலையன்ஸ் குழுமம் மற்றும் முகேஷ் அம்பானி இல்லாமல் வேறு யார் சம்பாதித்தது? அப்போ அவர்களுக்காக நீங்கள் 120 கோடி 130 கோடி மக்கள் தொகையை வந்து நீங்கள் கஷ்டத்தில் அழுத்துவீங்களா ஒரு குடும்பத்துக்காக? அவ்வளோ கிராண்டாக கல்யாணம் பண்ணுறாங்க. ஃபாரினர்ஸ் எல்லாம் இங்கே வந்து ஓ வாவ் அப்படின்னு வியப்படைகிற அளவுக்கு சார். ஜஸ்டின் பீபர் வந்து நிகழ்ச்சி நடத்தினாருங்க, தனியாக ஜூவே வச்சுருக்காங்களே. அப்போ இதுதான் இவர்களது வெளியுறவு கொள்கை. ஒரு தனிநபருக்கு கறிக்கோழியா வச்சிருக்கிற கோழியெல்லாம் பிடிச்சிட்டு போயிடுறாரு சார் அவரு, அவங்க பையன். புலிக்கு தீனி போடுறதுக்கு இல்ல சார், உயிரினங்களை காப்பாற்றணும்னு பிடிச்சிட்டு போயிடுறாரு. அப்போ யாருமே எங்கள் நாட்டில் சிக்கன் சாப்பிட்றது இல்லையா? பணத்தை கையில் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவங்களுக்கு. ஸோ இது ஒரு மிக கடுமையான நெருக்கடி சார். இன்னொன்று சார், இப்போ அமெரிக்காவில் நீங்கள் சொல்கிற மாதிரி தனிநபர் வருமானம் அதிகமாக இருக்குது. இந்தியாவில் அது மாதிரி இல்லாததுக்கு ஒரு முக்கிய காரணம் என்ன சார்? மக்கள் தொகை ஒரு முக்கியமான காரணம். மக்கள் தொகை தனிநபர் வருமானத்தை பெருக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? தனிநபர் வருமானம், அதாவது எப்படின்னா, இன்றைக்கி இந்தியாவில் வறுமை குறைஞ்சிருக்கு. 30 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த வறுமை இன்று இந்தியாவில் இல்லை என்பதை உறுதியாக சொல்லலாம். யூபிஏ ஆட்சி காலத்தில் தான் வறுமை கோட்டில் இருப்பவர்களோட எண்ணிக்கை முதல் முறையாக குறைந்தது. வறுமை கோட்டில் இருக்கிறவங்க, அதாவது இப்போ நீ வந்து சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டுருக்க, இப்போ நீ வந்து ஒரு முதல் தலைமுறை பட்டதாரி இல்லையா? இப்போது நீ படித்து ஒரு வேலைக்கு வந்த உடனே நீ வந்து சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற நிலைமையிலேருந்து கொஞ்சம் பெட்டரான நிலைமைக்கு வந்துடுற. இப்போ நீ இதுலேருந்து இதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான முயற்சி செய்வ. இப்படி தலைமுறைகளாக நீங்கள் வருவாயில் இருந்து அவர்களை வறுமை கோட்டிலிருந்து மீட்க வேண்டும். அதற்கு தான் பொருளாதார சீர்திருத்தம். அது பெரிய சப்ஜெக்ட் அது. ஓகே, அதற்கு தான் பொருளாதார சீர்திருத்தம். அப்படி தான் தனிநபர் வருமானம் பெருகும். தனிநபர் வருமானம் பெருக வேண்டும் என்றால் தொழில்கள் பெருக வேண்டும். பெருகுவதற்கு தேவையான பொருளாதார கொள்கைகளை உருவாக்க வேண்டும். நீங்கள் சொன்ன விஷயம் இங்கே தான் வருது. நீ ஜிஎஸ்டி போட்டு இருக்கிற தொழிலெல்லாம் மூடுனா எப்படி தொழில்கள் பெருகும்? இப்போ நீ இன்றைக்கி இங்கே வேலை இருக்கிற உனக்கு இந்த வேலை போச்சுன்னா குடும்பமே கஷ்டப்படுதா? அப்போ உன்னோட பொருளாதாரம் எப்படி முன்னேறும்? ஸோ இப்போ இந்த திருப்பூரில் பின்னலாடை தொழில் இருக்குது, ஆயத்த ஆடைகள் தொழில் இருக்குது. அந்த தொழில் விரிவடைந்தால் இன்னும் கூடுதலாக நிறைய பேருக்கு வேலை கிடைக்குமா? அவர்களுக்கு வேலை கிடைத்தால் தனிநபர் வருமானம் பெருகுமா? அப்படி தான் பெருக்க வேண்டும். அந்த தொழில் வளர்ச்சிக்கான மக்கள் தொகை ஒரு காரணமாக இருந்தாலும் அதுக்காக ஜனங்கள் கொன்ற முடியுமா? இந்த மக்கள் தொகையை வறுமை கோட்டிலிருந்து மீட்பதற்கு தேவையான வேலைகளை அரசு தான் செய்ய வேண்டும். அதுக்கு தொழில் வளம் பெருக வேண்டும். தொழில் வளம் பெருகுவதற்கு அதிகமான முதலீடுகள் தேவை. விதிகளை எளிமையாக்க வேண்டும். நீங்கள் கடுமையான ஜிஎஸ்டி, கடுமையான வருமான வரி சட்டங்களை எல்லாம் கொண்டு வந்து இருக்கிற தொழிலெல்லாம் மூடுனீங்கன்னா வறுமை எப்படி போகும்? தனிநபர் வருமானம் எப்படி பெருகும்? 20 லட்சம் ஒருத்தர் சம்பாதிக்கிறேன்னா வச்சுக்கோங்க சார், அதில் வந்துட்டு ஒரு 5 லட்சம் நீங்கள் ஜிஎஸ்டின்னு வாங்குறீங்கன்னா அப்புறம் எப்படி அவன் இன்னொரு கடை டெவலப் பண்ண முடியும்? அந்த காசை வச்சு அவனால் அந்த கடையை சரியான வரி விகிதம் இருக்க வேண்டும். ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணி கிட்டத்தட்ட 6-7 வருஷத்துக்கு கழிச்சு இன்றைக்கி தான் ஸ்லாபை மாற்றுறேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி தான் மோடி அவர்கள் தீபாவளி சமயத்தில் உங்களுக்கு எல்லாம் ஒரு வரி சீர்திருத்தம் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஆஃபீஸில் இருக்கிறோமே எங்கே போனாலும் தும்முறதை தவிர எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டி போட்டுக்கிட்டு தானே இருக்கிறாங்க. எல்லா சர்வீஸ்க்கும் ஜிஎஸ்டி இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ கூட அந்த 28% குறைக்கணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க. கொடுக்குறாங்க. அப்போ நீங்கள் அப்போ இவ்வளோ நாளாக நீங்கள் 28% வாங்கினது தப்பு தானே? எவ்வளவு தொழில்கள் மூடிட்டு போயிருப்பாங்க. இன்னொன்று சார், திருப்பூரில் பாதிக்கப்பட போகிறது தமிழர்கள் மட்டும் இல்லை, ஆல் ஓவர் இந்தியாவிலேருந்து வந்தால் வேற்றுமொழிக்காரர்கள் இருந்தாலும் வருவாய் இழப்பை சந்திக்க போவது தமிழக அரசு தானே. ஏற்கனவே தமிழக அரசு கடனை வாங்கி வாங்கி கூச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ அந்த ஏற்றுமதி செய்வதால் தமிழக அரசுக்கு கிடைக்கக்கூடிய வருவாயும் வரியும் போகிறதளோ, அதனால் அரசும் சேர்த்து தானே பாதிக்கப்படுது. அவங்க அங்கே வேலை போச்சுன்னா அவங்க ஊருக்கு வட இந்திய தொழிலாளிகள் தான் அங்கே பெரும்பாலும் இருக்கிறார்கள். வேலை இங்கே இல்லைன்னு சொன்னோன்னா அவங்க ஊரில் பஞ்சம் முளைக்க போயிட்டு போகிறாங்க. ஆனால் நமக்கு வர வேண்டிய வருமானம். அதனால் இது ஒரு கடுமையான நெருக்கடி. நிச்சயமாக மத்திய அரசு தலையிட்டு தேவையான நடவடிக்கைகளை எடுத்து
கடன் தள்ளுபடி, வரி தள்ளுபடி இது போன்ற விஷயங்களை செய்யத்தான் வேண்டும். இல்லைன்னா லட்சக்கணக்கான தொழிலாளிகள் வேலை இழப்பார்கள். லட்சக்கணக்கான தொழிலாளிகள் வேலை இழந்தால் அது சமூக அமைதிக்கு அது ஊறு விளைவிக்கும் என்பதை புரிந்து கொள்ள வரி விதிப்புக்கு இன்னொரு காரணம் சார், அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிக்கணும் அப்படின்றது ஒரு முக்கியமான காரணத்தால ட்ரம்ப் வந்து சரமாரியா எல்லா நாட்டு மேலேயும் தான் சார் வரி விதிப்பு போடுறாரு. 50% யாரும் எதிர்கொள்ளலை. 20%, 25% அவங்க வந்து உள்நாட்டு வருவாயை அதிகரிக்க வேண்டும் என்பதற்காகலாம் அவர் செய்து கொண்டிருக்கிறார். 50% யாருக்கும் இல்லை. இன்னொன்று, எந்த நாடு அமெரிக்காவோடு அதிக அளவில் வர்த்தகத்தில் ஈடுபடுகிறதோ அந்த நாடுக்கு தானே பாதிப்பு அதிகமாக இருக்கும். இப்போ கனடா வந்து அமெரிக்காவுக்கு பால் உள்ளிட்ட சில பொருட்களை அளிக்கிறதுக்கு, பால், விஸ்கி இது போன்ற பொருட்கள் கனடாவிலிருந்து அமெரிக்காவுக்கு செல்கிறது. ஒரு சில நாடுகள் பார்த்தா அமெரிக்காவுக்கு எதுவுமே அவங்க அனுப்ப மாட்டாங்க. அவங்களுக்கு எவ்வளோ வரி போட்டால் என்ன பிரச்சனை? ஆனால் நாம் இவ்வளவு பொருட்களை அனுப்புகிறோம் இல்லையா? மோட்டார் ஸ்பேர் பார்ட்ஸு, ஃபிஷரி, சீ ஃபுட்டு ப்ராடக்ட்ஸு, கிளாத்திங், மெயினாக கோல்டு ஜுவல்ஸு, டைமண்ட்ஸு, இது எல்லாமே குஜராத்தில் அந்த 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 வைரம் தொழிலே நசிந்து போகும் சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது என்று கூறுகிறார்கள். நகையாக செஞ்சு அந்த டைமண்டை ஜுவல்லாக செஞ்சு அனுப்புவோம். இல்லைன்னா அவங்க ஆப்பிரிக்காவிலும் அங்கே போகிறார்கள். அவ்வளோதான். ஒரு உலக நாடுகள் எங்கே கம்மியாக கிடைக்குதோ, இந்தியாவிலேருந்து நான் ஒரு பொருளை வாங்கினாலே எனக்கு வந்து 50% அதிகம்னு சொன்னால் அவங்க எங்கே கம்மியாக கிடைக்குது அங்கே தானே போய் வாங்குவாங்க. வியட்நாமில் கிடைக்குது, ஃபிலிப்பைன்ஸில் கிடைக்குது, இந்தோனேஷியாவில் கிடைக்குது, பங்களாதேஷில் கிடைக்குது. அவங்க ஏன் இந்தியாவுக்கு வரணும்? ஆனால் இந்த தொழில்கள் அதிகமாக நாம் ஏன் நம்பி இருக்கிறோம் என்றால் நமது மக்கள் தொகை. இவ்வளோ பெரிய மக்கள் தொகைக்கு வேலைவாய்ப்பு கொடுப்பதற்கு இவ்வளவு தொழில்கள் தேவை. அப்போ அந்த தொழில்கள் மூடப்பட்டால் நாட்டில் வறுமை தாண்டவமாடும். வறுமை தாண்டவமாடினால் சட்டம் ஒழுங்கு, சமூக அமைதி சீர்குலையும். ஸோ இது ஒரு பெரிய சிக்கலை எதிர்கொண்டு இருக்கிறோம். விஸ்வகுரு, உலகத்துக்கே குருவான், இந்தியாவுக்கு மட்டும் இல்லையா, உலகத்துக்கே குருவான் விஸ்வகுரு என்ன செய்ய போகிறார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். அதான் சார், பொருளாதாரம் அப்படிங்கிறது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உயர்ந்திருக்கு அப்படின்னாலும் அது வந்து பரவலாக்கப்படல. எல்லா மக்களும் அது வந்து நம்மளோட அடானியின் பொருளாதாரம் உயர்ந்திருக்கிறது, அம்பானியின் பொருளாதாரம் உயர்ந்திருக்கிறது, அவர்கள் தரத்தில் இருக்கக்கூடிய சில பணக்காரர்களின் பொருளாதாரம் உயர்ந்திருக்கிறதே தவிர அனைத்து மக்களின் பொருளாதாரம் எந்த வகையிலும் உயர்ந்ததாக அதற்கான அறிகுறியே இங்கே இல்லை. ஸோ பெட்ரோலை பொறுத்த வரைக்கும்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க உலக நாடுகள்கிட்ட இருந்து வாங்குற காசு கம்மி, நம்ம தான் அதிகமாக பே பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு சர்ச்சையெல்லாம் வந்தது. மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருந்தபோது கச்சா எண்ணெயின் ஒரு பேரலின் விலை 110, 120 வரை சென்றபோது 80 ரூபா பெட்ரோல் விலைங்க. இன்றைக்கி கச்சா எண்ணெயின் விலை $60 ஒரு பீப்பாய்க்கு வந்துருச்சு. இங்கே நம்ம பெட்ரோல் விலை 100 ரூபா, 105 ரூபா கொடுத்து கொண்டு இருக்கிறோம். ஸோ எந்த வகையிலும் இந்த ரஷ்யா எண்ணெய் வந்ததாலோ இல்லை வேறு காரணங்களாலோ நம்மளோட ஃபியூவல் விலை காமன் மேனுக்கு இதோட பலன் சென்று சேரவில்லை அல்லவா? அம்பானிக்கு நீ இந்த பலனை கொடுத்து என்ன பிரயோஜனம்? அம்பானி என்ன சோத்துக்கலாமே கஷ்டப்பட போகிறாரு? இது போன்ற ஒரு சில பணக்காரர்களுக்காகத்தான் மோடி அரசாங்கமே நடக்கிறது